அவ்வளோதாங்க. இன்னொரு 18-20 கிலோமீட்டரில் ஊட்டி. சிப்பிப்பாறை ஏன் விட்ருக்காங்க இப்படி? டேய் டேய், இதோ பார்த்தீங்களா? இது என்ன குரங்குது? செம்ம அழகு. ஏய், குட்டியை எடுத்துகிட்டு ஓடுறா, ஓடுறி, போய்க்கோ, இல்லைன்னா வந்து பிடிச்சிருவான். ஓகே, நல்லா அழகாக இருக்குது குரங்கு, புதுசு புதுசுன்னு வெள்ளை வளையா. மலையை வாட்ச் பண்ணோம்னா அப்படியே அதை நீ அப்படியே இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கு. கண்கொள்ளா காட்சி. இன்னும் மசனகுடியில் தான் இருக்கும், கிராஸ் ஆகலை. மசனகுடி ஊராட்சி எல்லை முடிஞ்சது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எந்த ரூட்டு தெரியுங்களா? கல்லட்டி. ஆபத்தான திகிலான சாலையும்பாங்கல்ல, அதில் தான் 36 பெண்டில் இன்னும் 15 தான் பாக்கி இருக்குது. ஸ்டீப்பு தான், ஃபுல்லாக ஸ்டீப்பாக தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஓட்டினா போதும், வேறு ஒன்றும் இதில் பயப்படுறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேய் சாலை அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. நான் ஏறி போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு தெரியலன்னு நினைக்கலாம். இறங்கி வந்தாலும் அதே தான், கண்ட்ரோலான ஸ்பீடில் போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க வர்றது வளைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பிசாசு மாதிரி வளைக்கிறாங்க, அப்புறம் போய் சேர வேண்டியதுதான். அது மேன் நல்ல குத்தலாக ஸ்டீப்பாக இருக்குது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த 13 பெண்டு இன்னும் பாக்கி. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கண்ட்ரோலாக வந்து ஓட்ட முடியுமோ ஓட்டினா இந்த பிரச்சனை இல்லை. இவங்க எப்படி சினிமாவில் வர மாதிரியில் ஓட்டுறது? உதகை 13 கிலோமீட்டர். ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இங்கே வர வேண்டியது, சரியான முதுகு வலின்னு சொல்லிட்டு வராம விட்டேன். நேற்று கொஞ்சம் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மத்தியானம் வரைக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தா மறுபடியும் சரியான வலி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ அடிச்சுட்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் தானே, ஏதோ ஓட்டிக்கலாம். ஹேர்பின் பெண்டும் ஒரு 10 தான் இருக்குது, 10-12 இருக்குது, பிரச்சனை இல்லை. எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அங்கேருந்து வரும்போது அப்படியே குத்தலாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. பிளெயினில் ஓட்டுற மாதிரி எக்ஸலேட்டரை கொடுத்தாங்கன்னா சோழி முடிஞ்சு, எங்கே கொண்டு போய் சொருகுவாங்கன்னே தெரியாது. இதுதான் பிரச்சனை. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காரு அவன் இஷ்டத்துக்கு வந்து வளைக்கிறானுங்க.
அதாவது என்னமோ பெரிய இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் வர வின் டீசல் பால் வாக்கர்னு நினப்பு இவனுங்களுக்கு. அவனை பற்றியும் அவனுக்கு உசுறு மேலே எங்கேயும் அக்கறை இல்லை. அடுத்தவங்க அதாவது நம்மளை நம்பி வர்றாங்களேன்னு அவங்களோட உசுரை பற்றியும் இவனுக்கு கவலை இல்லை. எங்கேயாவது கொண்டு வந்து ராக்கெட் மாதிரி சொருகி நிறுத்திட வேண்டியது. இவனுங்கனால பார்த்தா என்ன ஆகுது, ஒழுங்காக ஓட்டுறவனுக்கும் அந்த ரூட்டில் வந்து போக விடாமல் பிளாக் பண்ணி விட்டுறாங்க. பாருங்க இந்த இதுல எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வளைச்சு வந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க பார்த்துட்டே இருங்க. என்ன கண்ட்ரோல் இருக்குதுல? ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே வண்டி அட்டி வாங்கித்தான் இருக்குது. என்ன குத்தல்னு மட்டும் பாருங்க. இது அங்கேருந்து இறங்கும்போது இங்கேருந்து எவ்வளோ மேடு, அப்போ அங்கேருந்து எவ்வளோ குத்தலாக இருக்கும். மாஸ் மரண மாசாக இருக்குது. அட பாவிகளா, இந்த ரோட்டையாடா வந்து ஆக்சிடெண்ட்லாம் பண்ணி வந்து கண்டம் பண்ணி வச்சிங்க. கேட்டால் திகிலாகுது. அந்த சாலை ஆக்சிடெண்ட்டை விபத்துக்குள்ளாகிற சாலைன்னு எத்தனை அக்கப்பூர். இவனுங்க அஜாக்கிரதையால் ஒரு அட்டகாசமான ஒரு ரூட்டை வந்து வெளியூருக்காரன் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கிறானுங்க. இன்னும் 6 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. அது முடிஞ்சதுன்னா கல்லட்டி திகில் சாலையோட கணக்கு முடிஞ்சிச்சு. ஹேர்பின் பெண்ட் தான் இல்லையோ. ஊட்டி எவ்வளோ, இன்னும் 10 கிலோமீட்டர் அவ்வளோதான் நினைக்கிறேன். 10. ஹேர்பின் பெண்டு 5. பாருங்க, ஐயோ ஒண்ணுமே தெரியல. 4 வெறும் பனி. அங்கே இறங்குது பாருங்க, குத்தலாக இறங்கிட்டு இருக்குது. இல்லையா? பா, இது என்ன கேவா? குகை மாதிரி இருக்கு. இங்கேருந்து அப்படி தெரியுதா? என்னன்னு தெரியலையே.
அந்த அங்கே அப்படித்தானே போவோம், பார்க்கலாம். வண்டி பாருங்க, த்ராட்டில் கொடுத்துமே மேலே ஏறுவனாங்குது. இப்போ எந்த அளவுக்கு மேடு இருக்கும், எந்த அளவுக்கு மேடு ஒரு பக்கம், அங்கேருந்து வரவங்களுக்கு எவ்வளோ அது இறக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இதில் வந்து இஷ்டத்துக்கு ஸ்பீடில் வந்தால் எந்த கண்ட்ரோலும் பண்ணவே முடியாது. அதாவது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடில் வந்தால் கூட கண்ட்ரோல் ஆகும். இவங்களுக்கு தாறுமாறாக ஓட்டிகிட்டு வந்தால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவ்வளோதாங்க, ஊட்டியிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கோயம்புத்தூர் 87 கிலோமீட்டர். இதுதான் வந்து எண்ட் விலாகாக இருக்கும். தோ இங்கே 2 குதிரை சூப்பராக இருக்குது. குதிரைகள்லாம் நல்லா மஸ்குலராக அட்டகாசமாக, முடியெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுதான் எண்ட் விலாகாக வரும். எல்லாம் அந்த டோட்டல் ஒரே நாளில் எல்லா விலாகையும் முடிச்சுட்டு இப்போ ஊட்டியிலேருந்து திரும்ப குன்னூருக்கு போயிட்டுருக்கு. குன்னூர்லேருந்து நேராக கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோதான் இந்த விலாகோட எண்டு. அதுதான். இதில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது நல்லதாக சிக்கிச்சு அப்படின்னா அதை மட்டும் வீடியோவில் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. ஓகே, இந்த விலாக் வந்து இதோட முடியுது. அதாவது ஒரு நாள் விலாக் எங்கேனா கோயம்புத்தூர், ஊட்டி வயா கூடலூர், சுல்தான் பத்தேரி, முத்தங்கா ஃபாரஸ்ட், பந்திப்பூர், மசனகுடி, முதுமலை ஃபாரஸ்ட், அப்புறம் ஃபைனலாக கல்லட்டி ரோடு. இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு போயிட்டுருக்கோம். குன்னூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர். அதோட இந்த மோட்டோ விலாக் வந்து முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டபுள் மைண்டில் போயிட்டுருக்கேன். கோத்தகிரி வழியாக போயிடலாமா, இல்லை நடுவுலேயே ஒரு கட்டு பிரியும், குன்னூர் போய் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். குன்னூர் கட்டுனா குன்னூர் வழியாக போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலு. இது கோத்தகிரி வழியானா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுக்கு வைல்ட் லைஃப் எல்லாம் கொஞ்சம், அதாவது மிருகங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கோத்தகிரி வழினா. இன்னொன்று டைமும் ஆயிடுச்சு, மணி இப்போ 4:45 ஃபுல்லாக இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இந்த மழைக்கும் பனிக்கும் ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் அதுக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏதாவது தெரியுதா? எதிரில் இருக்கிற அந்த மலையே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டோட்டலாக மறைச்சி வச்சுருக்குது. ஒன்றுமே தெரியல பாருங்க. இந்த பக்கமெல்லாம் சரியான பனி.
இங்கே பாருங்க இந்த மலை பட்டைய கிளப்புது. சரி ஓகே அப்போ போ. இங்கே பாருங்க ஒன்றுமே தெரியல பாருங்க. வாவ் வாவ் வாவ். நான் திரும்பி வர்றதானே சரி எதுக்கு எடுத்துட்டு அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் இது இன்னும் போக போக சூப்பராக இருக்கும் போலையே. எடுப்போம். இங்கே பாருங்க ஒன்றுமே தெரில. இங்கே பாருங்க தென்னுது இது. இதோ தெரியுதா? வெயிட்டு எல்லாம் வெயிட்டான சீன்ஸ். எனக்கு வெயிட்டான சீனு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பார்க்குற உங்களுக்கு அது வெயிட்டா வெயிட் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க ஆட்டா ஆட்டா ஆட்டா. மாஸ் பனிக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கோம். அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த ஃபாக் அப்படியே மறையுது பாருங்க. உண்மையிலேயே சூப்பர். அதில் வால்பாறைக்கு போன போதும் இதே மாதிரி இந்த கிளைமேட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. பகலில் கூட அங்கே அந்த ஃபாரஸ்ட் சைட்லாம் வந்து இருந்தது அப்படின்னாலுமே இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இது ஒரு தனி ஃபீலு. அப்பா இந்த அப்படியே அந்த பனிக்குள்ளே பூந்து நம்ம போகிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இது டோட்டலாகவே ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியான மூடியாக இருக்கிற ஒரு கிளைமேட். அங்கே பாருங்க பனி வருங்க. முன்னாடி வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு விசிபிலிட்டியே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது இப்போ தெரியுது ஓரளவுக்குல ஓரளவு நல்லாவே தெரியுது. இது இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சீக்கிரம் இறங்குறதுக்கு வழியை பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை தான் வந்து நான் வால்பாறையில் எதிர்பார்த்தது. ஆனால் அது மழை வர்ற மாதிரியே சீனை காட்டிட்டு மழையே வரலை. சரி அந்த டைமுக்கு அதுவும் ஒரு வகையில் நல்லதாக இருந்தது. ஏன்னா 2 பிரேக்குமே வந்து அப்போது சுத்தமாக பிடிக்காது. மழை பெஞ்சது அப்படின்னா ஹேர்பின் பெண்லாம் வந்து பிரேக் இல்லாமல் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ பிரேக் ரெடி பண்ண போய் தான் அவன் தேவையில்லாமல் ஒரு பைத்தியக்காரன் பொல வச்சு விட்ருக்குறான். அதுதான் வந்து குல்ஃபி ஐஸ்காரன் வண்டி மாதிரியே கிளு 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 கிளுன்னு சவுண்டு வரும். அது அவன் மண்ண வேலை தான். ஆக்சுவலாக திரும்பி வரும்போது எடுக்க வேணான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இது கொஞ்சம் தூரத்தை முன்னாடி பார்த்ததுலேருந்து இது அப்படியே இதையே ஒரு வீடியோவை போட்டலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் மழை ஈரத்தில் மழை பெய்யும் இல்லை பெய்யாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அங்கே பாருங்க ஒன்றுமே தெரில.
மேகம் எது பனி எதுனே தெரியாத அளவுக்கு மூடி கிடக்குது. பா அட்டகாசமாக இருக்குது. அங்கே ஒன்றுமே தெரில அந்த இடத்துல. எங்கேயாவது கொஞ்சம் தெரியுது, அங்கே சுத்தமாக ஒன்றுமே தெரில, அப்படியே மூடி இருக்குது. இன்னொரு 11 கிலோமீட்டரா